தோழர் மகேந்திரனா இருந்தாரு, இப்ப ப்ரோ மகேந்திரனா மாறிட்டாரு. பாத்தீங்களா? இல்ல இது வந்து காவேரி பகுதியில அந்த திருத்துறைப்பூண்டியை சார்ந்த ஒரு பகுதியில உள்ள ஒரு இளைஞர். அவர் எழுதியிருந்தாரு, அவருடைய சகப்பு துண்டை புடுங்கணும் அப்படின்னு எழுதினாரு. முத்தரசன் போன்றவர்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கையும் இல்ல, ஒரு கத்திரிக்காயும் இல்லைன்னு வெளிப்படையாகவே பேசுறாங்களே. அது அவருடைய கருத்து. அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. இதே தோழர் சி மகேந்திரன் அவர்கள் விஜய் வந்து எம்ஜிஆர் ஆகிட முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு. அது பேசுனது நான் மறுக்கல. அது வந்து முந்தி பேசுனது. அதாவது திராவிட கட்சி, திராவிடம் அப்படிங்கறதெல்லாம் அதை சொல்லிட்டு ஒரு பக்கம் துட்டடிக்கிற வேலையும் நடந்துகிட்டு இருந்தது, அது வேற. ஆனால் இது என்னன்னாக்கா, இது உண்மையிலேயே அதனுடைய சாராம்சம். அந்த சாராம்சம் திராவிட. அவரோடு விஜய் அவர்களே ஒப்பிடுறீங்களா? யாரோட? பிரபாகரன் அவர்களோடு. அந்த கேள்வி நீங்க கேட்பீங்கிறது எனக்கு தெரியும். தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல கம்யூனிஸ்ட் இயக்கத்துல அரை நூற்றாண்டு காலம் மேல பயணிச்சு தற்போது தாவேக்கால இணைந்திருக்கக்கூடிய திரு சி மகேந்திரன் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். தொடர் வணக்கம். 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 தாவேக்காவில் சேரும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் சொன்னது, இந்த சிவப்பு துண்டோட தான் நான் வந்து பயணிக்க ஆசைப்படுறேன், ஒரு கம்யூனிஸ்டவாதியாக தான் வந்து நான் பயணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. செங்கோட்டையன் அவர்கள் சேரும்போதும் கூட ஜெயலலிதா அவர்கள் படத்தோட தான் வந்து நான் வந்து பயணிக்க போறேன், அதற்கு வந்து விஜய் அவர்கள் எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்கல அப்படின்ற ஒரு கருத்தையும் சொன்னாரு. அதற்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கு, தனி கொடி இருக்கு. அதை பயன்படுத்தாம உங்களுடைய அடையாளங்களோட அங்க பயணிக்கிறதுக்கான தேவை என்ன இருக்கு? இது அடையாளம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க கம்யூனிஸ்ட் கட்சி என்ன கட்டுப்படுத்த போறது இல்ல. நான் கம்யூனிசத்தை விரும்புறேன். நான் நினைக்கிறேன் கம்யூனிசத்தை வந்து விஜய் விரும்பலன்னு நினைக்கல, அவரும் விரும்புறாருன்னு நினைக்கிறேன். அந்த கட்சியில இருக்கிற பெரும்பான்மை, கம்யூனிசம் என்பது ஒரு கொள்கை, பெரியாரியம் என்பது ஒரு கொள்கை. அதே போல சகோதரர் செங்கோட்டையனுக்கு ஒரு ஒரு உளப்பூர்வமான ஒரு எண்ணம் வந்து ஜெயலலிதா மேல இருக்கலாம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அதனுடைய ஜனநாயக வலிமை இருக்கு பாருங்க. ஒரு மனிதர் தன்னுடைய விருப்பம், நான் சொல்றேன் இது மாதிரி நான் கம்யூனிஸ்ட் வாழ்க்கை முறையோட தான் நான் வாழ விரும்புறேன், அதோட தான் இந்த கட்சியில நான் விரும்புறேன் அப்படின்னா, நீ அது மாதிரி விரும்பக்கூடாது, இப்படிதான் நீ வாழணும், இப்படிதான் நீ இருக்கணும் என்ற கட்டுப்பாடு அங்க இல்லை. அங்க என்ன வருது அப்படின்னு கேட்டு, வாழ்க்கை முறை வேற, உங்களுடைய அடையாளங்களை இதே கட்சி துண்டோட பயணிக்கிறதுன்றது வேற இல்ல. வாழ்க்கை முறை வந்து நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் அந்த வாழ்க்கை முறையை நீங்க கடைபிடிக்கலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட குணநலன் சார்ந்த ஒரு விஷயம். அதற்கும் இந்த அடையாளங்களோட பயணிக்கிறதுன்றது இருக்குல்ல, அதற்கு என்னன்னா அந்த கட்சியை வந்து நிறுத்து போக செய்யக்கூடிய ஒரு திட்டம் இதுல இருக்குதா அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க. அதாவது வந்து நம்ம சிந்தனைகள் மாதிரி உலகத்துல எங்கேயுமே சிந்தனை இல்லை. வானத்தையே நம்ம மீடியா தலைகீழ கவுத்து பார்த்து சில கேள்விகளை கேட்கும். சமூக ஊடகங்களை ஒரு பக்கம் விடுங்க, உடை உடுத்துறது போடுறதுங்கிறது வந்து ஒரு தனி மனிதனுடைய விருப்பம். என்ன உடை உடுத்த வேண்டும், என்ன சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது அவனுடைய விருப்பம். நான் வந்து இந்த சிகப்பு துண்டு போடுறது என்னுடைய விருப்பம், அது ஒரு கொள்கையா கூட இருக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிக்குது. இதோட நான் அங்க போறதுங்கிறது அங்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஒட்டுமொத்தமான விஷயத்தையும் டைலூட் பண்ணி அப்படியே கம்யூனிசமா அதை மாத்தி அதை கம்யூனிசத்துக்கு அப்படியே திருப்பணுங்கிற ஒரு சூழ்ச்சியோட போறேன்னு யாரோ ஒருத்தன் வந்து சமூக வலைதளத்துல எழுதுறாங்க. அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. என்னன்னா கம்யூனிஸ்டுகள் வந்து தாவேகா பக்கம் வர்றாங்கன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறது இருக்குல்ல. கம்யூனிஸ்டுகள் தாவேகா பக்கம் வர்றாங்க, அதிமுக தாவேகா பக்கம் வர்றாங்க, தாவேகா வந்து பழம்பெருந்த கட்சியா மாறுது, அப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு செல்வாக்கு இல்லைன்ற ஒரு தோற்றம் உருவாகுது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. திமுகவுக்கு வந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து ஆள் போலையா? மணலி கந்தசாமி போனாரு, ஏகே சுப்பையா போனாரு, இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா புரட்சிகர நபர் என்று போற்றப்பட்ட அப்பு போனாரு, போயிருக்காங்க. அப்பெல்லாம் இந்த திமுகவுக்கு வந்து அவங்கெல்லாம் வந்து கட்சியை மாத்திருவாங்கங்கிற பயம் இல்லையா? இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க கேள்விகள் உள்நோக்கத்தோடு குதர்க்கத்தோடு இணையதளங்களில் முன்வைக்கிறது. இணையதளங்கள் முன்வைக்கக்கூடிய கேள்விங்கிறது என்னன்னா, என்ன மேல வேற எதுவும் குறையும் பண்ணல, நீ ஏன்டா சிவப்பு துண்டு போட்டு போற, நீ ஒரு கருப்பு துண்டு போட்டு போக வேண்டியதானே, அவன் துண்டை போட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறதுக்கு பாருங்க. அவங்க என்ன கம்பல் பண்ணவும் இல்லை, நீங்க இதுதான் போட்டு வரணும்னு. நான் வந்து போட்டு போறேங்கிற போது அவங்க வந்து மறுக்கவும் இல்லை. இது எங்க ரெண்டு முன்கூட்டியே விஜய் அவர்கள்ட்ட நீங்க இதை சொல்லிட்டீங்களா?
அவர் அவங்க கட்சியில சொல்லிட்டேன். அவங்க கட்சியில இது மாதிரி துண்டு அவங்களே சொன்னாங்க, சிகப்பு துண்டு வந்து போட்டு நீங்க வர்றதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது, நீங்க வரலாங்கிற நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. எனக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்னுடைய அடையாளமும் என்னுடைய சிந்தனைகளுக்கும் பல போக்குகளில் தாவேகாவுக்கும் ஒரு ஒரு உடன்பாடு இருக்கு. அந்த உடன்பாடு ஊழலை ஒழிக்கிறதுல நீங்க முதன்மையா இருக்கிறீங்க. நான் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து அதை என்னால் செய்ய முடியல. அதே போல மதுவை ஒழிக்கிறதுல நீங்க முன்னணியில் நிற்கிறீங்க. இது எனக்கு உடன்பாடாக இருக்கிறது. இதுக்கு நான் ஒத்துழைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்ற போது நான் என்னுடைய கம்யூனிஸ்ட் அடையாளம், என்னுடைய கம்யூனிஸ்ட் வாழ்க்கை முறை, இது வந்து என்னுடைய 50 ஆண்டு காலம் இருந்தது. அதோட தான் நான் இருப்பேன். அது வந்து தாவேகாவினுடைய கொள்கைகளுக்கு விரோதமா நான் கருதல. தாவேகாவினுடைய எத்தனை பேர் படிச்சாங்க போனாங்கன்னு தெரியல. தாவேகாவினுடைய வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னாக்க லெஃப்ட் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு தான் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இடதுசாரி மனநிலைங்கிறது அங்க இருக்கு. இடதுசாரியை மதிக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து மற்றவங்க மாதிரி சொல்ல விரும்பல. ஆனாலும் இப்படிப்பட்ட தன்மைகள் அதுக்குள்ள இருக்கு. அதனால என்ன, என்னுடைய பர்சனல் விருப்பம் என்னன்னாக்க, ஒரு புது கட்சி, புது கொள்கை, புது ஆட்சி, இதை வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் நாம வந்து பரிசீலனை பண்ணணும். அதில் இருக்கிற சின்ன விஷயங்களை எடுத்து ஆன்னு ஊன்னு பண்ணி அப்புறம் வந்து அவர் ஏன் கருப்பு கோட்டு போட்டிருக்காரு, ஊதா கோட்டு போடலை, வெள்ளை கோட்டு போடலை, இதை வந்து ஒரு பெரிய விவாத அரங்கங்களில் மாற்றி அவரு கோட்டு போட்டிருக்கிறது விமர்சனங்கள் வேற, நீங்க அடையாளங்களோட போறதுக்கான கேள்விகள்ன்றது டோட்டலா வேற. அதனால என்னுடைய அடையாளத்தை அவர் ஏத்துக்கிறாரு. இல்ல அவங்க ஏத்துக்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, உடனடியாக உங்களுக்கும் அந்த புதிய கட்சியில் இருக்கக்கூடிய அடையாளங்களை தரித்துக் கொள்றதுல ஒரு தயக்கம் இருக்கா? அப்படிதான் இல்ல, கட்சிக்கே போனதுக்கு பிற்பாடு என்ன இருக்கு, அவங்க ஒன்றும் கட்சியில வரக்கவன் எல்லாரும் துண்டு போடணும்னு ஒன்றும் வந்து போலீஸ்காரர்கள் காக்கி உடை போட வேண்டும் என்கிற சட்டம் அங்க கிடையாது. அது நீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால அது இந்த யூனிஃபார்ம் பிரச்சனை இல்லது. இது வந்து என்னன்னா அவங்க விருப்பம் சிறந்த பிரச்சனை. இப்ப நான் வந்து இந்த சிகப்பு துண்டு போடுறது அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. அதுதான் அதனுடைய. தொடர்ந்து இன்னொரு விமர்சனங்களையும் முன்வைக்கப்படுது. உங்களுக்கு மட்டும் கிடையாது, தாவேகால பல பேர் சேர்றாங்க. ஆனா அவர்களை வந்து நேரடியா விஜய் அவர்கள் சந்திச்சு கட்சியில சேர்க்கறது இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. ஆனா உங்களை போன்ற மூத்த தலைவர்கள் 55 ஆண்டு கால அரசியல் வாழ்வு இருக்கக்கூடிய ஒரு தலைவரை கூட விஜய் அவர்களுடைய தலைமையில சேர்க்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் வந்து திருப்பதி கோயிலுக்கு போறது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயங்கள். கிட்டத்தட்ட வந்து கட்சி தலைவர்கள் மற்றவங்கள்லாம் வந்து ஒரு பெரிய தெய்வத்தின் உச்சமாகவும் அவர்களை போய் வழிபட்டு அவங்கள்ட்ட தான் சேருவேங்கிற ஒரு மனநிலை, அந்த மனநிலை அங்கே இல்லை நான் பார்க்குற வரைக்கும். சில பேர் வந்து அவரை பார்த்து தான் சேரணுங்கிறாங்க. சில பேர் வந்து நான் கட்சியில் சேரணுங்கிற போது அவர் என்னை பார்த்து தான், மகேந்திரன் போன்ற தலைவர்கள் எல்லாம் என்னை பார்த்து தான் அவங்க சேரணும் அப்படிங்கிற மனநிலை அவருக்கு இல்லை. நீங்கள் எப்படியும் எடுத்துக்கலாம்ல, மகேந்திரன் ஒரு பெரிய லீடரு. இல்ல அவருக்கு மனநிலை, அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறதா இப்ப கேள்வி. நான் கேட்கிறேன், என்னை சந்திக்க கூடாதுங்கிற ஒரு மனநிலையில அவர் இருந்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? சந்திக்காததன் மூலம் அவர் தன்னை பெரிய ஆளா காட்டிக்கணும்னு நினைச்சாருன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கல. ஒரு சூழல், சேரணும்னு நினைக்கிறோம், சேர்றோம். இப்ப சேரணும்னு நினைக்கிற போது நாளைக்கு வந்து அவர் கூப்பிட்டு என்ன பேசலாம், பேசாம கூட போகலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை நீங்க எனக்கு நான் கருதல. அப்படி வைக்கப்படுற விமர்சனத்துக்கு உங்க பதில் என்ன? அப்படி வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு ஜனநாயகத்தினுடைய அடிப்படைகளையே முற்றிலும் புரிந்து கொள்ளாத ஒரு நிலப்பரத்துவ மனநிலை. மன்னனை பார்த்து வழிபட்டால் மட்டும்தான் அது வந்து மரியாதை. மந்திரிகளை பார்த்து மட்டும்தான் மனநிலை. ஆனால் ஒரு சாதாரண மக்களோட சாதாரண மக்களா போய் சேர்ந்தாக்க அது வந்து ஒரு உயர்ந்த நிலை என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலப்பிரபுத்துவ மனநிலை என்று நான் கருதுகிறேன். இல்லை, நீங்க எப்படி ஒரு கருத்தை முன் வைக்கிறீங்க. ஆனா வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் திரைப்படத்துறையினரை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறாரு, அவர்கள பல பேரை சந்திக்கிறாரு. ஆனால் முக்கிய தலைவர்கள் கட்சியில சேரும்போது அவர்களை கூட சந்திச்சு கட்சியில இணைத்துக் கொள்ள மறுக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. நான் வந்து விஜயை சந்திக்க வேண்டும் என்று கேட்கவில்லை, நான் கட்சியில் சேரணும்னு கேட்டேன். கட்சியில் சேரணுங்கிறது தான் எனக்கு முக்கியமே ஒழிய மற்றது இல்லை. அதுக்கான அனுமதி கொடுத்தாங்க, சேர்ந்துட்டேன். நான் வந்து ஒரு கால் வந்து விஜய் முன்னிலையில் தான் சேருவேன் அப்படின்னு நான் சொல்லி அவர் மறுத்திருந்தா அது பிரச்சனை. நான் அப்படி கேட்கவும் இல்லை, அப்படியான கோரிக்கைகள் எதையுமே வைக்கல. இப்போ எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. எனக்கு என்னன்னாக்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒரு புதிய அரசியலுக்கு வந்திருக்காங்க. அந்த புதிய அரசியலோடு நாமும் சேர்ந்து பயணம் பண்ணணுங்கிற ஒரு உணர்வு எனக்கு. அந்த மக்களை திரட்டி அதுக்கான ஒரு பார்வையை கொடுத்த
ஒரு தலைவருங்கிற முறையில விஜய் மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, அந்த கட்சியின் மீது ஒரு மரியாதை இருக்கு, அதனால நான் போறேன். அதனால அவர்கிட்ட தான் நீங்க போய் சேர்ந்திருக்கணும், அதனால அவர் உங்களை அவமதிச்சிட்டாரு அல்லது இதெல்லாம் எனக்கு என்னுடைய அறிவுக்கு அல்லது என்னுடைய பக்குவத்துக்கு இந்த விவாதங்கள் எல்லாம் ஏற்புடைய விவாதங்களாக தெரியல. இப்ப நீங்க கூப்பிட்டீங்கன்னா கூட உங்களை நான் பார்ப்பேன், அவரு கூப்பிட்டா கூட பார்ப்பாங்க, சாதாரண ஆளும் ஒண்ணுதான். அதனால எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு ஒரு பொது வெளியில இதனால அவர் என்ன மதிக்காம விட்டுட்டாரு, நான் அவரை இதெல்லாம் ஒரு ஃபியூடல் மனநிலை. நான் பார்த்திருக்கேன், என் கட்சி வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கேன். இந்திரஜித் குப்தா, பூபேஷ் குப்தா அவங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க மாதிரி நாங்கள் அவங்க ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்போம், அப்படி இருப்போம். அதனால அதுல வாய்ப்பு இருந்தா அவங்கள நாங்க மீட் பண்ணுவோம், வாய்ப்பு இல்லைன்னா மீட் பண்ண மாட்டோம். இதெல்லாம் ஒரு சம்பிரதாயங்கள், மறுக்கப்படுதான்? மறுக்கப்படவே இல்லை, நான் கேட்கவும் இல்லை. நான் கேட்டாதானே மறுக்கப்படுதுங்கிற பேச்சுக்கு இடம் உண்டு. இந்த ஆட்சி ஒரு 6 மாதம் கூட நீடிக்காது அப்படின்னு தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டே இருக்காரு. அவர் சொல்றாரு 6 மாசம் நீடிக்காதுங்கிறாரு, 10 நாள்ல போயிரும்ன்றாங்க. ஆட்சி வர்றதுக்கு முந்தி காலமெல்லாம் எதிரியாக நினைத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட கூட்டு வச்சு இதை தடுக்கலாமாங்கிற முயற்சியெல்லாம் நடந்தது. இதெல்லாம் ஒண்ணு. 6 மாசத்துல அழிய போற ஒரு கட்சிக்கு லட்சக்கணக்கான பேர் கிராமமா வண்டி வச்சு ஒவ்வொரு இடமா அவன் ஏன் சேர்றான்? 6 மாசத்துல அழிய போகுது, அவன் உயிர் போகுதுங்கிறாங்க. ஆனால் உயிர் போகலடா, அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக போகுதுன்ட்டு தமிழ்நாடு முழுக்களும் இருந்து ஆட்கள் கூஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்க்கிற போது தலைவர்கள் இல்லை எல்லா ஊர்கள்லையும். ஒரு 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 லீட் பண்றது முந்தியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தலைவர் இருப்பாரு, அவரை சுத்தி ஒரு பெரிய படை பரிவாளம், ஆயுதங்கள், அந்த காலத்து மன்னர்களுக்கு இருக்கிறது மாதிரியான ஒரு படை வரிசைகள் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே தெரியல. யாரோ ஒரு பையன் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ வந்திருக்கான், அந்த எம்எல்ஏவுடைய அடையாளமும் தெரியல. ஒரு பெரிய அலை எழுது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில எங்க பார்த்தாலும் கொடி, எங்க பார்த்தாலும் படம். நேத்து ஒரு வீட்டுக்கு போயிருந்தா அந்த வீட்டினுடைய குழந்தைகள்கிட்ட அவங்க சொல்றாங்க, உங்க கட்சியில சேர்ந்திருக்காரு அப்படின்னு. அந்த பிள்ளைங்க கட்சியில நான் சேர்ந்திருக்கேன்னு அந்த வீட்டுக்காரர் சொல்றாரு. ஐயோ, அப்படியே கட்டி பிடிக்குதுங்க. அப்ப ஒரு 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 சமூகத்தினுடைய ஒரு அடிப்படையான உணர்வுகள், மக்களுடைய உணர்வுகள், அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்காம, அந்த உணர்வுகளை தெரிஞ்சுக்காம 6 மாசத்துல போகுது 2 மாசத்துல போகுதுங்கிறது மாதிரியான ஜோதிடம் சொல்றது, குறி சொல்றது, இதெல்லாம் நல்லதில்லை. இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் கண்டிப்பா நீடிக்கும். 5 ஆண்டுகள் அல்ல, இதுக்கு ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை ஒண்ணு இருக்கிறதா தான் நான் கருதுறேன். இதனுடைய போக்குகள், இவங்க ஊழல் ஒழிப்புல இதுவரைக்கும் பல கோடிக்கணக்கான ரூபாய்களே அரசாங்கத்தினுடைய பணத்தை சட்டத்திற்கு புறம்பாக பல ஆண்டுகளாக யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு ஊழல் எதிர்ப்பு வலிமை மிகுந்த ஒரு போராட்டத்தை கட்டியமைப்பார்களே ஆனால் எதிர்காலம் என்பது தாவேகாவுக்கு தான். அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. இப்ப ஆட்சிக்கு வந்த காலத்துல நான் அறிந்த வரையில் ஊழல் என்பது மேல் மட்டங்களில் இல்லை, அதை உறுதியா சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு உறுதியை நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு எந்த அரசாங்கத்திலையும் பார்க்க முடியல. வந்த உடனடியா இன்னைக்கு ஒருத்தர் போன் பண்ணி சொல்றாரு, கிராமத்துல இருக்கிற விவே கூட இப்ப ரெகுலரா காசு வாங்கிட்டு இருந்தவன் கிட்ட போனாலே அப்படின்னு ஓடிடுறான் அப்படிங்கிறாரு. இந்த ஒரு அச்சம், ஒரு பயம்ங்கிறது இருக்கு பாருங்க. இது உடனடியா தெரியுதா? உடனே செயல்பட ஆரம்பிச்சிருச்சா? ஏன்னா எல்லாருமே ஊழலை ஒழிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது அதற்கான முயற்சிகள் நடக்குது. முயற்சி இல்ல, சக்சஸ் ஆயிருக்கு. ஒரு ஏரியாவில் சக்சஸ் ஆயிருக்கு. உதாரணமா நான் பல பேர்கிட்ட கேட்கும்போது தொழில் அதிபர்கள், அந்த தொழில் அதிபர்கள்லாம் முந்திலாம் காசு கொடுத்து நடக்கக்கூடிய எதுவும் இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய, நாம் ஒரு ப்ராப்ளத்தில் இந்த திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நடந்த ஒரு ஊழலை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நடந்தது. இப்போ சுத்தமாக கிடையாதுங்கிறத ரியல் எஸ்டேட் சார்ந்தவங்களே சொல்கிறாங்க. ஒரு பயம், அதுக்குள்ள ஒரு முயற்சி, இதெல்லாம் இருக்கு. அதே போல சாராயம். இப்போ சாராயத்தில் டிஸ்லரி இருக்கு பாருங்க. இந்த டிஸ்லரியை எடுத்து புரட்டி பார்த்தீங்கன்னாலே கட்டுக்கட்டா கடந்த காலத்தில் நடந்த கொள்ளை, ஊழல், லஞ்சம், நிலத்தை ஆக்கிரமிச்சது எல்லாம் வெளியில வந்துடும். அதே போல ஒவ்வொரு துறைகள்ல, அந்த துறைகள்ல இப்போ குறுகிய காலத்துல வந்த உடனே, நான் இந்த கட்சியில சேர்ந்தேங்கிறதுக்காக சொல்லலை,
நான் சேர்ந்ததுக்கும் அதான் காரணம். அல்லது அந்த கட்சியை பெருமைப்படுத்தி அதை கேம்பெயின் பண்ணுங்கிறதுக்காக சொல்லலை. நான் வந்து ஒரு ஜனநாயகப்படுத்தக்கூடிய அரசியலில் நம்பிக்கை கொண்டவன், மக்கள் அரசியலில் நம்பிக்கை கொண்டவன். மக்கள் அரசியலுக்கும் தாவேகாவுக்கும் இடையில் ஒரு நெருக்கம் ஏற்பட்டு மக்கள் அரசியலை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சியாக அது செயல்பாட்டுக்கு வரணுங்கிறதா என்னை போன்றவர்களுடைய விருப்பம். ஆனால் இன்னைக்கு மக்கள் எல்லா இடங்கள்லையும் ஊழலை தடுக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்திருக்கு. ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னாக்க ஊழலை ஒன்றும் செய்ய முடியாதுப்பான்னா, ஊழல் இருக்கா இல்லையாங்கிறத விட ஒழிக்க முடியுங்கிற நம்பிக்கையை ரொம்ப பெருசா நான் கருதுறேன். அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா ஊழலை ஒழிச்சிடலாம். ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்றாங்க, மின்வெட்டு பிரச்சனை இருக்குன்றாங்க, இப்போ பயிர்க்கடன் சார்ந்த வாக்குறுதிகள் வந்து முறையாக செயல்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதையெல்லாம் சொல்லும்போது ஆட்சிக்கு வந்து 6 மாதம் கூட ஆகலை, 1 மாதத்துக்குள்ள இந்த மாற்றங்கள்லாம் எதிர்பார்த்தா எப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அது நியாயமான கருத்தும் கூட அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ இந்த ஊழல் எல்லாம் ஒழிச்சிட்டாரு அப்படின்னு 1 மாசத்துல சொல்றதை எப்படி நம்புறது? ஒழிச்சிட்டாருன்னு அவரும் சொல்லல, நானும் சொல்லல. சில இடங்களில் சட்டதிட்டங்களின் மூலமாக அது நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஊழலை ஒழிச்சிட்டுன்னு அவங்க சொல்றாங்க, சொல்லவே இல்லை. அதெல்லாம் இந்த ஐடியில் வந்து சோஷியல் மீடியா பண்ற கூத்து. நீங்க பார்த்தீங்க, நேற்று ஏன் நான் போட்ட ஸ்டேட்மெண்ட்டையே அவன் மாற்றி ஆஹா ஓஹோன்னு நான் புகழ்ந்து பேசினதா 4 லைன் போட்டிருக்கான். எனக்கு எங்கடா அது எங்க இருக்கிறோம் அப்படின்னு புரியுது. அதனால என்னன்னாக்க அவங்க வந்து லஞ்சத்தை ஒழிப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். 700 கடைகளை மூடி இருக்கிறார்கள். இதெல்லாம் அடையாளம். நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து, நீங்க சொன்ன கருத்தையே வந்து ஆஹா ஓஹோன்னு பேசுற மாதிரியான ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் எல்லாம் வருது அப்படின்னா அதை யார் செய்யறா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோசியல் மீடியா ஆதரவாளர்களா இல்ல, சோசியல் ஒரு பக்கம் விமர்சனங்கள் திமுக பண்றாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட இப்படியான நெரேட்டிவ்ஸ் வந்து யார் செட் பண்றா? அதாவது சோசியல் மீடியா இருக்கு பாருங்களேன். இப்போ வந்து நீங்க லாஜிக்கா பார்க்கணும். அதை இப்படி ஒரு தப்பான விஷயத்தை பரப்ப வேண்டிய அவசியம் வந்து தாவேகாவுக்கு கிடையாது. இல்ல, அவங்க ஏன் அவங்கள தலையில மண்ணள்ளி போட்டுக்க மாட்டாங்க? அதை பண்றது யாரா இருக்கும் அப்படின்னா திமுகவா தான் இருக்கும். திமுக வந்து கடந்த காலங்களில் ஐடி இப்போ என் விஷயத்துல நானே பார்க்குறேன். என்னன்னு கேட்டிங்கனாக்க, நான் வந்து திமுக ஆதரவாக இருந்தபோது ஒரு சின்ன விஷயம் சொன்னானால் ஆஹோ ஓஹோன்னு கொண்டாடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க அதே டீம் வந்து இவ்வளோ ஒரு சிவப்பு துண்டை போட்டிருக்கு, ஏன் சிவப்பு துண்டை போட்டிருக்காரு, அதை கழட்டக்கூடாதா? இவ்வளவு நாள் வந்து தோழர் மகேந்திரனா இருந்தாரு, இப்போ ப்ரோ மகேந்திரனா மகேந்திரனா பாத்தீங்களா? எல்லாம் இது வந்து ஒரு விதமான நகைச்சுவையா எனக்கு தெரிஞ்சது. எனக்கு வந்து அதுல ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நான் வந்து உலக அரசியலை பற்றி ரொம்ப தெளிவா தெரிஞ்சவன். லெனின், அது இந்த மீடியாவில் பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் பத்தலைங்கிறதுனால சுருக்கமா நான் சொல்றேன். உலகத்தில் ஒரு காலம்தான் அரசியலை நிர்ணயம் செய்கிறது. ஒரு கால நெருக்கடி இருக்கு பாருங்க, ஒரு கால நெருக்கடி தான் ஒரு புதிய அரசியலை தோற்றுவிக்கிறது. 2வது உலக பெரும்போர் நடந்த போது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் எதிரும் புதிருமா இருந்தாங்க. அவங்க ஒன்று சேர்ந்தாங்க, ஏன்னா ஹிட்லருக்கு எதிராக. அதே மாதிரி ஒவ்வொரு அரசியல் காலங்களிலும் அந்த கொள்கை இருந்தாலும் கூட அந்த கொள்கை மக்களுக்கு போய் சேருவதற்கான ஒரு சிந்தனை என்பதும் மாற்றம் என்பதும் மாறுதலுக்கான சிந்தனை என்பதும் அவசியமானது. இது வந்து ஒரு வரலாற்றை புரிந்து கொண்டவர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இப்ப என்ன அவங்க புரிஞ்சுக்காம திட்டுறாங்கிறதுனால அவங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அவங்க புரியாதவர்கள், அறியாதவர்கள் என்று தான் நினைக்கின்றேன். ஒரு 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 பையன் எழுதியிருந்தாரு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன் அப்படின்னாக்க, இந்த அளவுக்கு அறியாமையில் இருக்காங்களேன்னு. அவரை வந்து நம்ம காவேரி பகுதியில் அந்த திருத்துறைப்பூண்டியை சார்ந்த ஒரு பகுதியில் உள்ள ஒரு இளைஞர் அவர் எழுதியிருந்தாரு. அவருடைய சகப்பு துண்டை பிடுங்கணும் அப்படின்னு எழுதினாரு. எழுதுற போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, அந்த பகுதியில் துண்டு போடுறதுக்கு கூட எவனுக்கும் மரியாதை கிடையாது. நிலப்பிரபுக்கள் துண்டு போடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருந்தா போட்டா பறிச்சிருவேன்னா, அதே நிலப்பிரபுத்துவ மனநிலையில இன்னைக்கு மார்க்சிசம் பேசுறவன் என் தொழில் இருக்கக்கூடிய துண்டை பிடுங்குவேன்னு சொன்னாக்க என்ன மனநிலை அது? என்ன மார்க்சிய புரிதல்? அப்ப என்ன அப்படின்னாக்கா, புரியாத தன்மைகள் கூட இருக்கு. புரியாத தன்மைகளை ஒரு காழ்ப்புணர்வு அதை விரும்புறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்றம், மனநிலையான மாற்றம். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல 200 ஆண்டு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க எவ்வளவோ மாறுதல்கள் நடந்திருக்கு. இல்ல, துண்டுங்கிறது இந்த இடத்துல வெறும் அடையாளமாவோ இல்ல வந்து ஒரு உடையாவோ பார்க்கப்படல, ஒரு அதிகாரமாவோ பார்க்கப்படல. இந்த இடத்துல கொள்கையா அதை பாக்குறாங்களோ மனசுக்குள்ள வச்சுக்கிறேன். நான் நினைக்கிறேன் கம்யூனிஸ்ட கொள்கை இன்னமும் எனக்கு இருக்கு. சமத்துவம், மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு இருக்கக்கூடாதுங்கிறது கம்யூனிசம். இந்த கொள்கையோட இந்த துண்டோட என்னால வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணையணும்னு நான் நினைக்கிறேன்.
அதுல வந்து அதுக்கு எந்த முரண்பாடு இருக்கிறதா இந்த கொள்கையோட நீங்க போய் இணையன்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல, உங்களோட இது சொல்றீங்க. பட் ஆனா முத்தரசன் போன்றவர்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கையும் இல்ல, ஒரு கத்திரிக்காயும் இல்லைன்னு வெளிப்படையாகவே பேசுறாங்களே. அது அவருடைய கருத்து. அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. அவரு கத்திரிக்காயை பார்த்தாரா என்ன பார்த்தாரா அவருக்கு தான் தெரியுமே ஒழிய அது எனக்கு தெரியாது. தாவேகா உறுப்பினரா நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். தாவேகா உறுப்பினரா நான் இல்லாத போது அவர் சொன்னது. இப்ப வந்து நான் வந்து அதுக்கான விளக்கத்தை வந்து அவரே சொல்லட்டும், அல்லது காலம் அது கத்திரிக்காயா முருங்கைக்காயா வெண்டைக்காயா தாவேக்காங்கிறது அப்படிங்கிறத காலம் தான் நிர்ணயிக்க போகுது. அது நிறைஞ்சதுக்கு பிற்பாடு அவர் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப மாற்றத்தை நோக்கி நீங்க பயணிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்டேட் ஆகல கம்யூனிஸ்ட், அதனால நான் அப்டேட் ஆன பக்கம் நீங்க போயிருக்கீங்கன்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உங்களுடைய புதிய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது? என்னுடைய அரசியல் பயணம் வந்து அவங்களே அந்த திட்டம் வச்சிருக்கிறாங்க. ஊழல் எதிர்ப்பு, மது ஒழிப்பு, அடித்தள மக்களுக்கான வசதி, மறுக்கப்பட்டவர்களுக்கான திட்டங்கள் வந்து அதனுடைய உள்ளடக்கத்தில் இருக்குது. அந்த உள்ளடக்கம் எனக்கு உடன்பாடு உடையதாக இருக்கிறது. அதில் சேர்ந்து டிராவல் பண்ணுவேன். அதை வந்து இன்னும் வந்து விளக்கம் பெறுவதற்கும், அதை வந்து அந்த இளைஞர்கள் இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கும், அதை புரிய வைக்கிறதுக்கும். இப்போ வந்து நான் ஒரு மென்டரா தான், என்னுடைய ஒரு ஒரு மூத்த ஒரு அனுபவம் சாய்ந்த ஒருத்தர் வந்து பல இளைஞர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை, அந்த மனநிலையில தான் இருக்கேன். அரசியல் மயப்படுத்துறதுக்கான அரசியல்படுத்துறது, அரசியலை பற்றிய ஒரு புரிதலை உருவாக்குறது. எனக்கு ஒரு பெரிய ஆசைகள்லாம் எதுவும் கிடையாது. நான் ஆரம்பத்திலேருந்து என்னுடைய விருப்பங்கள் என்ன அப்படின்னாக்க, இளைஞர்களை தயாரிக்காமல் ஒரு மாற்றம் வராது. இளைஞர்கள் கும்பலா குவிஞ்சிட்டாங்க. குவிந்த இளைஞர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டு குவிந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறீங்களா, இல்ல வந்து ஒரு அநீதியை எதிர்த்து குவிஞ்சிருக்கிறாங்க? அந்த அநீதிங்கிறது வந்து பணக்குவிப்பு. ஒரு 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 பண குவிக்கிறதுனால வேலையில்லா திண்டாட்டம், இந்த மாதிரியான இது என்ன சொல்றது அப்படின்னாக்க, ஒரு ஜனநாயக மாற்றத்தினுடைய ஒரு எழுச்சி இது. அந்த எழுச்சியை அரசியல்படுத்தணும், படுத்த வேண்டிய தேவை இருக்கு. எனக்கு மட்டுமில்ல, அவங்களுக்கே புரியுது. நீங்க வந்து தாவேகாவினுடைய உள் விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னாக்க, அவங்களுடைய வேலை திட்டத்துல இந்த மாதிரியான இளைஞர்களை எல்லாம் வந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு அவசியம் இருக்கு. அது நல்ல முறைக்கு கொண்டு போகணுங்கிற முயற்சி அவங்கள்ட்ட இருக்குது. ஏன்னா இது வந்து நான் எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், எம்ஜிஆரை சுற்றி ஒரு வட்டம் இருந்தது பார்த்திருக்கேன், அதே போல இப்பவும் பாக்குறேன். அப்படின்னாக்க நிறைய வேறுபாடுகள் இருக்கு, முற்றிலும் வேறுபாடு இருக்கு. அது காலம் தான் அதை புரிய வைக்கும். இதே தோழரசி மகேந்திரன் அவர்கள் விஜய் வந்து எம்ஜிஆர் ஆகிற முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு. அது பேசுனது நான் மறுக்கல, அது வந்து முந்தி பேசுனது. அதாவது வந்து ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் அல்லது கம்யூனிஸ்ட் கொள்கை கொண்டவர்கள் விமர்சனத்தை, மாற்றங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் இப்பவும் சொல்றேன், தேர்தலுக்கு முன்பு வெற்றி கழகத்தை நான் பார்த்தது வேறு, முதலமைச்சர் விதையை பார்த்தது வேறு. தேர்தலுக்கு பிறகு அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த மாற்றங்களின் மூலம் ஏற்படக்கூடிய போலரைசேஷன் மாற்றங்களை பற்றி நான் யோசிக்கிறது வேற. அதனால அது தப்பா நான் நினைக்கல. நான் அப்படி சொல்லிட்டேன், ஐயோ அது தப்பு, இப்ப நான் வந்து கிடையாது. இது என்னுடைய டிரான்சிஷன், எனக்குள் மனப்பூர்வமாக உண்மையிலேயே ஏற்பட்ட ஒரு மாற்றத்தின் தன்மை அப்படின்னு தான் சொல்றேன். இந்த புரிஞ்சுக்கலாம், இப்ப புரிஞ்சுக்கிட்டா. இடதுசாரி இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய தோழர்கள் பலரும் சொல்றது, திராவிட இயக்கங்கள் வந்து அழியக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு பக்கம் அதிமுகவுல இருந்து சாரையா தாவேகா பக்கம் ஆட்கள் வர்றாங்க. எம்எல்ஏக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கூட வந்து தங்களுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவுக்கு வர்றாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஜனநாயக பூர்வமான அரசியலுக்கு இது ஆரோக்கியமான போக்கா? அதாவது வந்து திராவிடம், கம்யூனிசம் ஒரு ஆளுக்கு சொந்தம் கிடையாது. அம்பேத்கரும் ஒரு ஆளுக்கு சொந்தம் கிடையாது. ஒரு கட்சிக்கு குத்தகையும் கிடையாது. அதனுடைய கொள்கைகள் தான் முக்கியம். நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. திராவிட கழகத்திலேயே ரொம்ப 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 உயர்வான ஒரு தலைவர் பெரியாருக்கு அடுத்தபடியா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்காது, நான் சொல்கிறேன். ஆனைமுத்து. ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடக்கணுங்கிறதுக்காக வாழ்நாள் முழுவதும் போராடினவர் அவர். 1980களில் பிபி சிங் காலத்தில் இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் வந்தபோது எந்த ஜாதியில எவ்வளவு பேர் இருக்கான்னு எவனுக்குமே தெரியாது. இவர் என்ன பண்ணார்னா, இவர் தான் போய் பீகார் மற்ற மாநிலங்களில் அங்கே கிடைக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் திரட்டி கவர்மெண்டால செய்ய முடியாத ஒரு கணக்கீடை கொண்டு வந்து தான் இந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான ஒரு சட்டத்தை வந்து இவர் கொண்டு வந்தார்.
ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னார் அவர். அதுக்காக 50 வருஷம் போராடி இருக்கார். இந்த சட்டமன்றத்துல தான் விஜயனுடைய அந்த அறிக்கையில், அரசு அறிக்கையில ஜாதி வாக்கெடுப்பு நடத்துவோம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். இது திராவிட கொள்கைக்கு ஆதரவா எதிர்ப்பா? அதாவது திராவிட கட்சி, திராவிடம் அப்படிங்கிறதெல்லாம் அதை சொல்லிட்டு ஒரு பக்கம் துட்டடிக்கிற வேலையும் நடந்துகிட்டு இருந்தது, அது வேற. ஆனால் இது என்னன்னாக்கா, இது உண்மையிலேயே அதனுடைய சாராம்சம். அந்த சாராம்சம் திராவிட கருத்துக்களை, அடிப்படை கருத்துக்களை, அடிப்படை கொள்கைகளை நிறைவேற்றக்கூடிய காரியமா இல்லையா? நிறைவேற்ற காரியம். அப்ப விஜய் திராவிடத்துக்கு எதிரானவர்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? அதே போல அம்பேத்கர், அதே போல கம்யூனிசம் ஒரு காலத்தின் தேவையை உணர்ந்து, நான் இப்படிதான் பார்க்கிறேன். தமிழக வெற்றி கழகம் எப்படி போகுது, எப்படி வரப்போகுதுங்கிற தெளிவு பல பேருக்கு இல்லை. நான் சொல்றேன், திராவிட இயக்கங்களின் அதனுடைய பண்பாடுகள், அதனுடைய கூறுகள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அம்பேத்கருடைய கருத்துக்கள், கொள்கைகள், கம்யூனிசத்தினுடைய கருத்துக்கள், கொள்கைகள் என்ற சித்தாந்தங்களை இணைத்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கவசத்தை உருவாக்கி அதன் மூலம் தத்துவ ரீதியாகவும், தத்துவம் என்ற பெயர்ல பல கோடிக்கணக்கான ரூபாய்களை சுருட்டி வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலைமைகளை மாற்றி அது ஏழை எளிய மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்ற 2 கொள்கைகளை அடிப்படையாக கொண்டுதான் எதிர்காலத்தில் இதனுடைய பாதை இருக்கும் என்பது என்னுடைய மதிப்பு. விஜய் அவர்கள் பெரிய மாற்றத்தை நிகழ்த்திருக்கதா சொல்றீங்க. நீங்க அடிப்படையில ஒரு பத்திரிகையாளர். விஜய் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை புறக்கணிக்கிறார், அவர் சந்திக்கவே மறுக்கிறார் அப்படின்ற வைக்கப்படுற விமர்சனத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன? ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் சில இயல்பு இருக்கும். இந்தியா முழுக்க நீங்க பார்க்கலாம். சில பேர் பத்திரிகையாளரா சொல்லுங்க. பத்திரிகையாளரா தான் சொல்றேன். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சில இயல்புகள் இருக்கும். சில பேர் அடிப்படையில கேமரா முன்னுக்கே 24 மணி நேரமும் குடியிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் உண்டு பத்திரிகை செய்திகளுக்காக. சில பேர் அதை விரும்ப மாட்டாங்க. நான் ஒன்று உங்களுக்கு சொல்றேன். ஒரு காலத்தில் ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லையே என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒருத்தர் மேல இருந்தது. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்க, விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன். அவர் பத்திரிகையாளரே சந்திக்கல. இது உலகம் முழுக்களும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு அது. அப்புறம் ஒரு தடவை அவர் சந்திச்சாரு. அதுக்கு பல காரணங்கள் அப்ப சொல்லப்பட்டது. அப்புறம் அவர் அதையும் விளக்கி சொன்னார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்துக்கள் அரசாங்கத்தின் மூலம் வெளியிடப்படுகிறது. அவர் அதை சொல்ல ஒரு புதிய நிலைமையில வந்திருக்கிறவர். அதனால அதை ஒரு குற்றமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு பத்திரிகையாளர்கள் அவரோடு விஜய் அவர்களே ஒப்பிடுறீங்களா? யாரோட? பிரபாகரன் அவர்களோடு. அந்த கேள்வியை நீங்க கேட்பீங்கிறது எனக்கு தெரியும். ஆனைக்கு அறம்னா குதிரைக்கு குர்ரம்னு சொல்லக்கூடாது. அறம்ங்கிறது வேற, குர்ரம்ங்கிறது வேற. அதே போல பிரபாகரனோ ஒப்பிடுறது ஒரு தனி மனித இயல்புகளை பற்றி சொல்றேன். புத்தரும் அமைதியா இருந்தாரு, இவரும் நம்ம தமிழ்நாடு முதல்வரும் அமைதியா உட்கார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாக்குறாரு. புத்தர் ஒரு அப்ரோச் இவர்கிட்ட இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன்னாக்கா, இவர் என்ன புத்தரான்னு நீங்க கேட்கக்கூடாது. நான் சொல்லுவோம்னு நினைச்சேன். அப்படியே அமைதியா இருக்கு. அமைதி என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு இயல்பு இருக்கு. அதை குற்றமா நீங்க சொல்ல வேண்டும். நீங்க என்ன, உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் எப்படி நடக்குது என்ன ஏதுங்கிறது தானே பத்திரிகையோட வேலை. அதை நீங்க கேட்டீங்கன்னா அரசாங்கத்தின் செய்திகள் மூலமாகவோ மற்றது மூலமாக அவங்க செய்ய போறாங்க. நீங்க அவர் ஒரு சிறந்த பேச்சாளரா இல்லையாங்கிறத பேட்டி மூலம் எடுத்து நீங்க ஒன்றும் பேச்சு போட்டிக்கான சர்டிபிகேட் கொடுக்க போறது இல்லை. ஒரு அரசினுடைய கொள்கையை நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. உலகத்துல எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் அமைச்சர்கள்ட்ட டைரக்டா கேள்வி கேட்டு, கவர்மெண்ட் கொள்கை வேற இருக்கும், இவங்க வேற கேள்வி கேட்பாங்க, இவர் ஒன்று சொல்லுவார், அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தவறான அணுகுமுறை நம்ம நாட்டில் இருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய அணுகுமுறையில சந்திக்கல. ஆனால் அவங்களுடைய அரசு கொள்கை என்ன என்பது வெளியில வருது. அரசு கொள்கை தான் ரொம்ப முக்கியமானது. இப்ப இவர் ஒரு பேச்சு திறமை இருக்கா இல்லையாங்கிறத நீங்க டெஸ்ட் பண்ணணும்னு விரும்புறீங்க? இல்ல, அப்படி இல்ல. இவர் இவரோட எண்ணங்கள் என்ன, இவர் எப்படி செயல்பட போறாரு அப்படின்றத இவர் பேசவே மாட்டார். அவர் கவர்மெண்ட் சொல்லுது, அவருடைய செயல் சொல்லுது, கவர்மெண்ட் சொல்லுது. இப்ப அவர் எப்படி செயல்பட போறாருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஊழலை வந்தோன்னா ஒழிச்சு காட்டியிருக்கேங்கிறத சொல்றாரு. இதை மைக் பிடிச்சி நான் ஊழலை ஒழித்து இத்தனை நாளுக்குள் காட்டுவேன் அப்படிங்கறது சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் அப்படி சொல்லாமலும் செய்ய முடியும். எனக்கு சொல்றதுல விருப்பம் இல்லை, நான் சொல்லலைங்கிற ரைட் அவருக்கு இருக்கு. நீங்க நியாயமான கேள்விகளை நீங்க கேட்டால் அந்த கேள்விகளை கவர்மெண்ட் சொல்லும். இல்லை இப்ப என்ன நிலைமை வருதுன்னா,
ஒரு சிறந்த பேச்சாளருக்குரிய அனைத்து தகுதியும் வந்து விஜய்க்கு இருக்கா இல்லையாங்கிறத மீடியாக்காரவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குற இடமா அவரை கருதக்கூடாது. அவருடைய கருத்து, அவருடைய கொள்கை, அவருடைய விஷயங்கள் அரசாங்கத்தின் மூலமாகவோ அல்லது உதவியாளர்கள் மூலமாகவோ வரும். மேலை நாடுகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மீடியாவில் அதனுடைய தலைவர்கள் சொல்றதை விட செயலாளர்கள் தான் சொல்லுவாங்க. இப்போ பிரிட்டன் மந்திரி இருக்காருன்னா ஏதாவது ஒரு வார்த்தை தான் அவர் சொல்லுவார். அவருடைய செயலாளர் என்ன பண்ணுவார்னாக்க அங்கே வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எங்க அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை நீங்க கேட்குறீங்களா நான் சொல்றேன். ஆனா இவர் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாரு அப்படிங்கறதான விமர்சனமா இருக்கு. சந்திக்கணுங்கிற ஒரு அவசியம் தேவைப்பட்டது அப்படின்னாக்கா, இப்போ நீங்க ஒரு பார்ட்டி வச்சீங்கன்னா வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா வருவாரு. அவர் வாயை பிடுங்கிறதுக்காக நீங்க பாட்டு கூப்பிட்டு மைக்கை வச்சுக்கிட்டு கேட்டீங்கன்னா இது ஏன் அப்படின்னு நினைக்கலாம்ல. நான் சாதாரணமா நினைக்கிறேன். அவர் வந்து அவருடைய நேச்சர் ஒரு 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 மாதிரி இருக்கு. அந்த நேச்சர் வந்து யாரையும் புண்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு இல்லை. அல்லது தன்னை ஆகா ஊகோ நான் ஒரு பெரிய பேச்சாளன், நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்றத காட்டுறதுக்காக ஓங்கி அடிக்கக்கூடிய கடந்த கால மரபுகள் இல்லை. எல்லாத்தையும் அமைதியா கவனிக்கிறாரு. நான் இன்னும் அவரை சந்திக்கல, இருந்தாலும் அவருடைய கேரக்டரை சொல்றேன். அமைதியா சந்திக்கிறாரு, சந்திச்சு தேவைப்படும் போது செய்யறாரு. அவருடைய அரசாங்கத்தின் சார்பில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஊழலை ஒழிப்பேன் என்பதற்கான முயற்சிகளும் அறிவிப்புகளும் வருது. அதுதான் மீடியா கேட்கிற கேள்வி. அதுக்கு செயலா வருது. இல்லை நான் அவரை கூப்பிட்டு அவர் சரியா பேசுறாரா, திடீர்னு ஒரு 2 பேர் கூப்பிட்டு கூட அவரை கேட்கலாம். இன்னைக்கு இருக்கிற மீடியால ஏன் சார் இந்த கருப்பு கோட்டு போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம். அதை ஒரு ப்ரொவோக்கா நினைக்கலாம். நம்முடைய அரசின் கொள்கையே சொல்லுவோம் அப்படின்னு வரலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல நிலைமைகள் மாறும். இதுதான் என்னுடைய பதில் அதுக்கு. ஓகே தோழர், நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி தோழர். நன்றி, வணக்கம். உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.